மக்கள் சேதம் இல்லாமல் வெற்றி அடைகிறது. இது ஒரு வழி. இன்னொரு வழி போர் செய்து வெற்றி அடைகிறது. அப்போது ஒரு மக்கள் அழிய வேண்டாம், பொருள் சேதம் ஆக வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்தால் சூதாட்டத்தை கையாளணும். ஒரு அரசனுக்கு இருக்கிற நியதி இதுதான். ரெண்டில் ஏதோ ஒன்று. நீங்கள் கூப்பிட்டாச்சுன்னா போகணும், இல்லைன்னா போருக்கு போகணும். இல்லைன்னா போர்னு அறிவிக்கணும். நான் உன்னுடன் சூது விளையாட வரவில்லை, நான் உன்னுடன் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அறிவிக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான். அப்போ ஏன் போர் வேண்டாம், சூது விளையாட போகிறது பெட்டர்னு ஏன் தர்மன் யோசிக்கிறான்னா, என் பொருட்டு போர் வரக்கூடாது, என் பொருட்டு போர் நடக்கக்கூடாது, எதை இழந்தாலும் நான் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு வந்ததுனால தான் இந்த சூது விளையாட போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். சொன்ன உடனே தம்பிகளை எல்லாமே பண்ண, நீ சொன்னால் சரி தான், நீ எல்லா தர்ம நியாயங்களும் தெரிஞ்சுதான் நீ சொல்லுவேன், நான் இந்த மாதிரி உன்கிட்ட என்னுடைய கருத்தை சொன்னதுக்கு மன்னிச்சிருப்பார். திடீர்னு பீமன் சொன்ன தர்மன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதுதான் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் செய்யக்கூடிய செயல். இதை மாதிரி நம்ம வேறு போர் செய்கிறதோ மற்ற விஷயங்கள் செய்கிறதோ அது தவறாக போய்விடும், தர்மத்துக்கு சரியானதில்லை அப்படின்னு சொல்லி இப்போ தர்மன் பல நியாயங்கள் எல்லாம் பேசி எல்லாம் புறப்பட்டுருவோம். புறப்பட்டு போய் அங்கே சுற்றி பார்த்துட்டு சகுனியினுடைய சூழ்ச்சியினால் தாயம் விளையாட உட்காந்துறாங்க. உட்கார்ந்தவுடனே இப்போ ஒரு சகுனி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு முறை ஜெயித்தால் போதும், எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்பி நான் வந்து சேர்ந்துடும். ஒரு முறை வைத்த பணைய பொருளை மறுமுறை துரியோதனன் வைக்க மாட்டார் எப்படி சொல்லி இப்போது பணைய பொருள் வைக்க வைக்க மற்றவர்கள்லாம் சும்மா இருப்பாங்க, பீமனால் அப்படி சும்மா இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் சொல்லுவார், ஏப்பா எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருக்க, மொத்தமாக வச்சிடு, எதுக்கு சும்மா போட்டுக்கிட்டு இருக்க, மொத்தமாக வை அப்படிம்பாரு. கோபத்தில் இப்போ உச்சத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் சகுனி சொல்கிறாரு, ஏன்னா பீமனி பார்க்குறாரு இல்லையா, தம்பிகளை வச்சு ஆடுங்கிறாரு. ஆடணுன்னா தர்மர் என்ன பண்ணார், பீமன் அர்ஜுனனை விட்டுட்டு நகுல சகாதேவரை வைக்கிறேங்கிறார். ஏன்னா இங்கே தான் இது ஆகிட்டு இருக்காரு பீமனை. சொன்னோன்னே இப்போது வச்சு ஆடுவார், நகுல சகாதேவனை இழந்துடுவார். இழந்தவுடனே சகுனி அங்கே தான் ஒரு பிட்டை போடுவார். நானும் எவ்வளவோ சூதாட்டங்களை பார்த்துருக்கேன். சூதாட்டத்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அது என்னென்னா, சூதாட்டத்தில் பொருளை இழக்க என்ன பொருள் வைக்கிறோங்கிற நிதானத்தை இழந்துடுவாங்க. என்ன கையில் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு ஆடுவாங்க. உனக்கு என்ன ஒரு நிதானம் இருந்தால் தம்பிகளை வச்சு ஆடுன்னு சொன்ன உடனே சித்தி பசங்களை வச்சு ஆடுவேன். உன் தம்பிகளை வச்சு ஆட வேண்டியதுதான். உன் தம்பி நீ சொந்த தம்பியெல்லாம் வைக்கணும், வைக்காமல் சித்தி பசங்களை நகுல சேதம் நீ எவ்வளோ நிதானமாக இருக்கிற, பிரச்சனையிலேயே நீ கரெக்டாக இருக்கியாப்பா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தர்மர் சொல்லார், எனக்கு தம்பிகளுக்குள்ளே பேதம் இல்லை அப்படின்னு சொல்லி பீமனை திரும்பி பார்க்காமலே பீமன் அர்ஜுனனை வைக்கிறேங்கிறார். வச்சோம்னா அதுக்கு துரியோதனன் சொல்கிறாரு, அவர்களுக்கு ஈடாக என்னுடைய 100 தம்பிமார்களை வைக்கிறேங்கிறார். அப்பா ஐயோ, அர்ஜுனன் பீமனுக்கு இணையாக 99 பேர் வைக்கிறாரு. ஆமாம், என்னுடைய 99 தம்பிகளை நான் பணயமாக வைக்கிறேன் அப்படிங்கிறார். அர்ஜுனன் போடுறாரு, அது இழந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனோன்னே பீமனுடைய நிலையை பீமனை திரும்பி பார்க்கவே முடியல தர்மனால். இழந்தாச்சு. இப்போது தர்மர் தன்னையும் வச்சு இழந்தாச்சு, பாஞ்சாலியும் வச்சு இழந்துட்டார். இழந்தவனை பாஞ்சாலி சபையில் துயில் உரியப்படும் போது முதலாக பீமன் தான் கொதிச்செல்றார். எப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு கொதிச்செல்லும் போதெல்லாம் நீங்கள்லாம் எனக்கு அடிமைன்னு துரியோதனன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாஞ்சாலிக்கு பிரச்சனை நடக்குது, பாஞ்சாலி சபையில் அவமானப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் பீமன் எல்லாம் எந்திரிச்சு கதையை தூக்கும் போதெல்லாம் நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமை, பேசாமல் உட்காரு, எந்த பேச்சும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ பாஞ்சாலி சபதம் போட்டதுக்கு பிறகு தான் பீமன் நினச்சி சபதம் போடுறாரு. பீமன் சபதம் போடுறாரு. எப்படி போடுறாரு, துரியோதனன் தொடையில் பாஞ்சாலியை உட்காருன்னு சொன்னோடனே அந்த தொடையை பிளந்து அந்த இரத்தத்தை அள்ளி குடிப்பேன், அதுவரை நான் தண்ணியை கையால் அள்ளி குடிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணுறாரு. வேறு எப்படி குடிக்கிறாரு,
கதை வச்சிருக்காருங்கள, அந்த கதையை தண்ணியில் அடித்து அந்த தண்ணி மேலே போய் அந்த தண்ணியை அப்படி வாயில் குடிப்பேனே தவிர ஐயா அது வரைக்கும் நான் தண்ணியை கையால் அள்ளி குடிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணி. கடுமையான யோசனை பண்ணி பாருங்க. இது பீஷ்மரியே மிச்சிட்டாரு சார். சபதத்தில் இந்த மாதிரி ஒரு சபதம் போட்ட உடனே எல்லாருமே ஒரு அரண்டுருவாங்க. எவ்வளோ தண்ணி வரும் அதில் ஒரு உடம்புக்கு, அது எப்படி வெறி ஏற்றுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், கதையில் ஓங்கி அடித்து அந்த தண்ணி மேலே போய் அந்த தண்ணி எங்கே வாய்க்கு வர மாதிரி எது வருதோ அதான் குடிக்க முடியும். அதான் குடிக்க முடியும். அப்போ ஒரு சபதம் அப்படி தான் இருந்தார் அவர். ஆமாம், கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார் பீமன். சபதம் வந்து அவர் போடுறதுலேயே வந்து சபதமே அவர் போட மாட்டார். ஆமாம், எங்கேயுமே போட்டது கிடையாது. கோவத்தில் அடிப்பார், போர் புரியாரு தவிர கடுமையான சபதமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, பெண்கள் மேலே உள்ள மரியாதை, அவர் மரியாதை, அந்த பாஞ்சாலி அவமானப்படுத்துது. தர்மனா, அர்ஜுனனோ, நகுலனோ, சகாதனோ எவனுமே இந்த மாதிரியான அங்கே சபதம் போடலை. இவர் தான் போடுறாரு, பீமன் தான் போடுறாரு. ஏன்னா அதுக்கு ஈடு கட்டணும்ல. பெரிய அவமானப்பட்டு நிற்கிறா. இருக்கிற 5 கணவர்மார்களில் ஒருத்தவங்க கூட வந்து என்னன்னு பேசலை. அப்படிங்கும்போது பீமனால் பொறுத்துக்க முடியல. சபதம் போட்டோன்னா அடுத்த சபதம் இவர் போடுறாரு. போட்டப்போ இப்போ தான் பயம் வந்துடுது திருராசனுக்கு. முடிஞ்சு விட்டுவாங்க, கண்டிப்பாக முடிச்சிடணும். ஆமாம், இது என்ன சபதம் போட்டாங்க, இது பெரிய இப்போ தொடையை உடைச்சி ரத்தத்தை குடிப்பேன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பயந்து போயிடுறாரு திருராசன். இப்போ காந்தாரியும் வந்துடுறான் சபைக்கு. காந்தாரி வந்து பாஞ்சாலி இதுக்கு மேலே சபதம் போடுறத நிறுத்துரு அப்படின்றான். சாபம் விடாத, உனக்கு சேர வேண்டியதெல்லாம் நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி காந்தாரி வந்து எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார் திருராசர்கிட்ட. திருராசர் அதுக்கு தயாராகிறார். ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாதனால இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நடக்குது இல்லை, காதில் தானே கேட்குறாரு. காதில் கேட்குறதுனால இது வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் போல் இருக்குங்கிற ஒரு பெரிய ஐயத்தை வந்து அவருக்கு ஏற்படுத்தினோன்னே எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன், நீ பாஞ்சாலி நீ வருத்தப்படாத, உனக்கு ஏற்பட்டதுக்கு நான் மிக மிக வருத்தம் தெரிவிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. காந்தாரியும் சொல்கிறேன். இந்த சபதம்லாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து மறுபடியும் சூது விளாண்டு 12 ஆண்டு வனவாசம், ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் போங்கன்னு சொல்லி இப்போ அனுப்பிச்சி விட்ருவாங்க. தர்மன் ஏற்றுக்கிட்டு வந்துடுறாரு. இதே தான், என் பொருட்டு போர் வரக்கூடாது. ஆமாம், நான் இதுக்கு கட்டுப்படுறேன். 12 வருஷம் 12 வருஷம் வனவாசம் இருந்துட்டு 1 வருஷம் அஞ்ஞான வாசத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி இப்போ கிளம்புறாங்க. கிளம்புனாக்க இப்போது பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதவன் எல்லாமே. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தர்மனுக்கு மட்டும்தான் இந்த சட்டம், இந்த 4 பேருக்கும் இல்லை. ஆனால் தர்மன் நான் மட்டும்தான் வனவாசம் போகிறேன், நீங்கள்லாம் வனவாசம் வர வேண்டியது இல்லைன்னு சொன்னால், இல்லை உங்களை விட்டு நாங்கள் இருக்க மாட்டோம். ஓ அப்படியா? ஆமாம், உங்களை விட்டு நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்களும் உங்களுடன் வருகிறோம் அண்ணான்னு சொல்லி 4 பேரும் போவாங்க. பாஞ்சாலியும் சேர்ந்து போகிறாங்க. இந்த 6 பேரும் போகிறாங்க. குந்தி போகல். குந்தி வந்து இங்கே அரண்மனை விதுரருடைய வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. சார் இப்போது பீமன் வந்து ஒரு சபதம் போட்டான்னு நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. ஆமாம், ஆக்சுவலி அவர் போட்டது 2 சபதம் போட்டார் இல்லையா? 2 சபதங்கிறது என்னன்னா, பாஞ்சாலி சபதம் போடுறா இல்லைங்களா, பாஞ்சாலியினுடைய ட்ராக்கில் பார்த்துக்கலான்னு நான் பார்த்தேன். நான் பாஞ்சாலி என்ன சபதம் போடுறான்னா, எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை சரி செய்யும் வரை நான் என்னுடைய கூந்தலை முடிய மாட்டேன்னு சபதம் போடுறேன். ஓ, சபதம் போட்டவுடனே தான் இவர் பீமன் என்ன பண்ணுறாரு, அந்த பாஞ்சாலிக்கு இந்த கூந்தலை முடிய மாட்டேன்னு சொன்ன உடனே பீமன் உடனே சபதம் போடுறாரு. இந்த பாஞ்சாலி கூந்தலை தொட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்த துச்சாதனுடைய மார்பு கூட்டை உடைத்து அந்த இரத்தத்தை எடுத்து பாஞ்சாலியுடைய கூந்தலில் தடவுவேன் அப்படின்னு அவர் அங்கே அதுக்கு அவளுக்கு ஒரு சபதத்தை, சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் ஒன்று போடுறாரு. யார் யார் குற்றவாளிகளோ, இந்த 2 பேர் குற்றவாளிகள். ஒருத்தன் பாஞ்சாலியினுடைய கூந்தலை தூக்கிட்டு வந்துவேன், துரியோதனன் என்னுடைய தொடையில் வந்து உட்காருன்னு சொன்னவன். அப்போ இந்த 2 குற்றத்தையும் வந்து நீக்கணும்னு பார்க்குறாரு. அதுக்காக தான் அவர் அப்படி சபதம் போடுறாரு. நான் அந்த பாஞ்சாலியினுடைய இது இருக்குது, அந்த பாட்டில் இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டேன். நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. இப்போது வனத்தை நோக்கி 6 பேரும் போகிறாங்க. போயிட்டு அங்கே புதுசாக போகிறாங்க இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி தாகம் எல்லாத்துக்குமே எடுக்குது. எடுத்தாங்கன்னா இப்போ நகுலன்ட்ட சொல்கிறாரு தர்மர், தண்ணி எங்கே இருக்குதுன்னு பாருப்பா. தண்ணி எங்கேன்னு பார்த்தோன்னா நம்ம அதற்கு பக்கத்தில் நம்மளுடைய இருப்பிடத்தை அமைச்சிக்கலாம்.
அது இல்லாமல் ரொம்ப தாக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நகுலனும் போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு உயரமான மரத்தில் ஏறி பார்ப்பான். தூரத்தில் ஒரு பொய்கை இருக்கும். பார்த்தோன்னா நேராக அந்த பொய்கையை நோக்கி போய் போனதுலேயே தாகம் அவனுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது நகுலனுக்கு. போய் அது தண்ணி அள்ளி குடிக்க போவான். நில்லுன்னு ஒரு சத்தம் கேட்கும். யாருன்னு கேட்பான். நான் இந்த பொய்கையினுடைய காவல்காரன், நான் ஒரு எச்சன். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறமா நீ தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நான் குடித்ததுக்கப்புறம் சொல்லுது. தண்ணி அள்ளி குடிச்சிடுவான். மயக்கம் போட்டு விழுந்துருவான், இறந்துருவான்னு வச்சுங்களேன். விஷம் கலந்த நீர், விஷம் கலந்த நீராக இருக்குது. இப்போ நகுலன் காணாமேன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, நகுலனை காணாமே, சகாதேவா நீ போய் என்னன்னு பார்த்துட்டு நகுலனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னால், இப்போ நகுலனும் அதே மாதிரியாக வந்து நீரை அள்ளி பருகுவோம். பருகிறதுக்கு முன்னாடி நில்லுன்னு சத்தம் கேட்கும். கேட்டோம்னா யாருன்னு கேட்பான். நான் இந்த பொய்கையினுடைய காவல்காரன், எச்சன். என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த தண்ணீரை யாரும் பருகக்கூடாது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீ தண்ணியை குடிக்கலான்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாது, என்னுடைய தாகத்தை அதிகமாக இருக்குது, முதல்ல என்னுடைய தாகத்தை நான் தீர்த்துக்கிறேன், பிறகு உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவனும் தண்ணியை எடுத்து குடிச்சிடுவான். அவன் இறந்துக்கிறத அவன் பார்க்கல. அவனும் மூர்ச்சியாகி விழுகிறான். மூர்ச்சியாகி விழுந்ததுக்கு பிறகு தான் அர்ஜுனன் கிளம்பி வர்றார். தர்மன் வந்து ஒவ்வொருத்தரையாக, அடுத்த தம்பி அவர் தானே, அவர் அனுப்புகிறார். தம்பி என்னன்னு பாரு, 2 பேர் போனாங்க, 2 பேருமே இன்னும் வரலை, ஏதாவது ஆபத்தா என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லணுன்னா, இங்கே வந்து அர்ஜுனன் பார்க்குறாரு. 2 பேரும் மூர்ச்சியாகி கிடக்குறாங்க. கிடந்தவுடனே இவருக்கு கோபம் வருது. யார் இந்த மாதிரி பண்ணது, அதற்கு முன்பு நம்மளுடைய தாகத்தை தீர்த்துட்டு அப்புறமா யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் தண்ணி அள்ளி பருகும்போது அதே மாதிரியாக எச்சன் நின்றுப்பார். நில்லுன்னு சொன்னோன்னே, இந்த 2 பேரும் என்னுடைய சொல்லை கேட்காம தான் இப்போ மூர்ச்சியாக இருக்காங்க, நீயும் அதே மாதிரியான தவறை செய்யாதே, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிய பிறகு நீ இந்த தண்ணீர் பருகலான்னு சொன்னோன்னே, அர்ஜுனன் சொல்லுவான், என்னுடைய வில்லாற்றலுக்கு உன்னுடைய இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய நேருக்கு நேராக நீ வந்து நில், ஒளிந்து கொண்டு என்னிடம் வந்து உரையாடாத, நேராக வந்து நில், போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் நேராக வர மாட்டேன்னு இவரை தண்ணியை அள்ளி குடிப்பார். அள்ளி குடித்தோன்னா இவரும் மூர்ச்சி ஆகிடுவார். 4வதாக பீமன் வருவார். பீமன் இதே கதை தான். அவர் வந்தோன்னா பராக்கிரமம் தானே, ஆனால் தியாகத்தை வந்து அவரால் ஒன்றும் செய்ய முடியல. மற்ற எல்லாத்தையும் விட இவருக்கு தாகம் அதிகமாக இருக்குது. எச்சனை முதலில் நான் நீரை பருகி கொள்கிறேன், நீ எதுவாக இருந்தாலும் நீ பிறகு கேள், உன்னிடம் ஒன்றும் சொல்வதற்கு என்னிடம் பதில் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரும் நீரை பருகிறார். பருகுனாக்க அவரும் மூர்ச்சியாகிறார். இப்போ இந்த 4 மூர்ச்சியாகி இறந்ததுக்கு ஒப்பாக கிடக்கிறார்கள். இப்போ தர்மன் வந்து 4 காணாது வர்றார். அவருக்கும் தாகம் இருந்தாலும் கூட இப்போ இதே மாதிரியாக பொய்கையில் 4 பேரும் மூர்ச்சியாக கிடக்கிற பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பெரிய சங்கடம் வந்துடுது. என்னென்னா, நம்மளுடைய தம்பிகள் 4 போயிட்டாங்க, இனி நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இருக்கிறதுலையும் பயன் இல்லை அப்படி சொல்லி இந்த நீரை அறிஞ்சு தான் 4 பேரும் இறந்துருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம இந்த நீரை நம்மளும் குடித்து நம்மளும் இறந்துருவோம் அப்படி சொல்லி நீரை பருக போகும்போது இல்லைன்னு சொல்லி இந்த எச்சன் சொல்கிறான். சொன்னோன்னா அவன் சொல்லுவான், என்னுடைய கேள்விக்கு என்னுடைய பேச்சை கேட்காமல் இந்த 4 பேரும் இறந்து போயிட்டாங்க, அதே தவிர நீயும் செய்யாது, என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிய பிறகு நீ இந்த நீரை பருகலாம். இப்போ தர்மர்கிட்ட அது கேள்வி கேட்குது. எல்லா கேள்விகளுக்கும் தர்மர் பதில் சொல்கிறார். அது ஏற்கனவே நம்ம துலாம் லக்னத்தில் வந்து இந்த கேள்விகளுக்கான பதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக நம்ம பேசியிருக்கோம், அது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தர்மனுடைய எவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் எவ்வளோ பொறுமையாக இந்த பதிலை சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த தர்ம நெறிகள் தவறாமல் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னோன்னே இப்போ அந்த எச்சன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிடுவான். தர்மனே நீ நீரை பருகி கொள்ளலாம். பருகி முடிஞ்சோன்னு சொல்லுவார், இப்போ உனக்கு இந்த 4 யார் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்பார். கேட்டவுடனே ஒருத்தர் நான் மட்டும்தான் நான் கொடுப்பேன், 4 யார் வேணும் கேட்டவுடனே இப்போ நகுலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்னவுடனே எச்சன் கேட்பான், ஏன் நீ நகுலனை தேர்ந்தெடுத்த, வில்லாற்றலுக்கே
முக்கியமான அர்ஜுனன் இருக்கா, இருக்கார், பலாசாலியான பீமன் இருக்கார். இந்த இருவரை விட்டுட்டு ஏன் நகுலனை கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு 2 தாய்மார்கள் இருக்காங்க. நான் முதல் தாயாருக்கு பிறந்தவன், நகுல சகாதவர்கள் இரண்டாவது தாய்க்கு பிறந்தவர்கள். ஆகவே அவங்களில் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் நகுலனை கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஏச்சன் மகிழ்ச்சி அடைஞ்சு, நான் தான் தர்மதேவன், உன்னுடைய தர்ம நெறிகளை சோதிக்கிறதுக்காக வந்து உன்னுடைய 4 தம்பிகளையுமே நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி இப்போது பீமெல்லாம் வந்தவுடனே நடந்த விஷயத்தெல்லாம் தர்மன் சொல்லுவார். சொன்னோடனே இந்த பொறுமையும் நிதானமும் தானன்னா எனக்கு இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னு பீமன் சொல்லுவார். அப்போது இந்த அண்ணன் மேலே வந்து ஏன் அவர்களுக்கு இவ்வளவு அதிகமான இவ்வளவு சக்கரவர்த்தியாக இருந்தார், எல்லாத்தையும் இழந்தாலும் ஒரு சத்தம் போட்டாலும் இந்த அண்ணன் கூடயே திரும்ப திரும்ப இவர்கள் எல்லாம் ஒட்டி வர்றதுக்கான காரணம் இந்த மாதிரியான தர்ம நெறிகளை கடைபிடிப்பது தான். ஒரு வரம் கொடுப்பாரு சார், வந்து ஒரு வரம் கொடுப்பாரு. ஆமாம், ஒரு வரம் கொடுப்பார்.